ஹலோ गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வீடியோல என்ன பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றினா கொஞ்சம் லேட்டு தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவோ கண்ணுக்கான ஸ்பின்னிங் வீடியோ தான் அது. நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ பேராஃபில் கண்ணுக்கு ஒரு ஈவெண்ட் வரப்போ நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த கண்ணை தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கான ஸ்பின்னிங் வீடியோ தான் அது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரையெல்லாம் புதுசாக இருக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்க. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ணுறதுக்கு உள்ளே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 43 ஸ்பின் பண்ணியிருப்பேன். இந்த ஈவெண்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி உள்ள ஈவெண்ட்டுக்கு 43 நிப்பாட்டிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஈவெண்ட் வரட்டும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் என்ன ஆசைப்பட்டேன் பேராஃபில் தான் ஆசைப்பட்டேன். ஸோ அதே மாதிரி ஈவெண்ட் வந்துருச்சு. நான் வெயிட் பண்ண மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கான ஸ்பின்னிங் வீடியோ தான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 80 டைமண்ட் தான் இருக்குது. எனக்கு தேவை ஒரு 140 டைமண்ட் இருந்தால் போதும். ஏதாச்சும் ஒரு ஈவோ எனக்கு கிடச்சிடும் எனக்கு தெரியும். 140 டைமண்ட் இருந்தால் போதும். ஒரு 80 டைமண்ட் இருக்குது. அதை மாதிரி ட்ரை பண்ணணும் சொல்லி நான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 45 வரைக்கும் போட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டைமண்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் போட்டுருவோம். நம்ம என்ன தான் ஸ்பின் பண்ணாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 வட்டம் பார்த்தீங்கன்னா ஆகாத போக தான் கொடுப்பாங்க. போன் ஃபயர் டோக்கனாக தான் கொடுப்பாங்க. எப்படி 50 ஸ்பின்னுக்கு தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஈவோ கிடைக்குன்னு எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஆசை கோடாரில் போட்டேன், ஒன்றும் கிடைக்கல. சரி வேறு வழி இல்லாமல் டாப்அப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 டைமண்ட் மட்டும் டாப்அப் பண்ணுவோன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் ஓடிட்டு இருக்குது. டாப்அப் ஈவெண்ட்டில் 100 போட்டால் இன்னொரு 100, 200 போட்டால் இன்னொரு 200 ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் போய் ஒரு 100 டைமண்ட் மட்டும் டாப்அப் பண்ணியிருக்கேன். என்ன செய்ய வேறு வழியே இல்லை. டாப்அப் பண்ணாமே இருந்தேன் ரொம்ப நாளாக. சரி பரவாயில்லாமல் டாப்அப் ஒரு 100 டைமண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 200 டைமில் பார்த்தீங்கன்னா 48 ஸ்பின் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன் ஃபயர் இப்போ 49 முடிஞ்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 50 வந்து நிற்கிது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு M10 கொடுத்துருவாங்கன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஷார்ட் ரேஞ்சில் ப்ளே பண்ணுறதுக்கு சுத்தமாக வராது. அதாவது இந்த M10 கன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னது டபுள் பேர் இதை வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம சுத்தமாக வராது. அதனால எனக்கு M10 வேண்டாம். எனக்கு பேராஃபில் தான் வேணும்னு நினப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் போட்ட ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சுங்கிற மாதிரி பேராஃபில் கன்று நமக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுறேன் தெரியுமா ஆப்பனில் நானும் ஏகப்பட்ட மேட்ச்சில் பார்த்தாச்சு. சும்மா டொப்பு டொப்புன்னு எடுப்பாங்க, அடுத்தடுத்து நாக் ஆகிட்டே இருப்பாங்க நம்ம ஆளுக ஃபுல்லாக. அப்படி எதை வச்சு அடிக்கிறான்னு பார்த்தோம்னா அவன் எனிமி கையில் பார்த்தீங்கன்னா அந்த பேராஃபில் கன்று தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். நம்ம எடுத்தாச்சு. மேக்ஸ் பண்ணுற எப்போ மேக்ஸ் பண்ணுறோன்னு தெரில. சரி மேக்ஸ் பண்ணாமல் அதே ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம். ஸோ அந்த கன்று எப்படி இருக்குது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் ட்ரைனிங் மேட்ச்சில் போய் சும்மா ட்ரைனிங்கில் போய் போட்டு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணை போய் எக்யூப் பண்ணிடுவோம். எக்யூப் பண்ணியாச்சு. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் போய் சும்மா சுட்டு பார்ப்போம்னு சொல்லி ட்ரைனிங்கில் வந்து ட்ரைனிங்கில் வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். ப்ளே பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த கன்று நான் நினச்சதை விட அதிகமாக டேமேஜ் கொடுக்குது. ஹெட்டும் நல்லா இருக்குது, கண்ணும் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த கன்று யார் யார்ட்டெலாம் இருக்கோ மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி போயிருங்க இருக்குங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ நான் போய் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.